வணக்கம். உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பாரத ரத்னா இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய உச்சபட்ச விருது. மேலும் 2 பாரத ரத்னாக்கள் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் இந்திய குடியரசுத் தலைவர், இந்திய அரசாங்கம் முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கும் சுதந்திர போராட்ட தியாகி மாளவியாவுக்கும் பாரத் ரத்னா அறிவித்திருக்கிறார். இது சில விவாத கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. பாரத் ரத்னா பற்றிய சில பொதுவான நீண்டகால விவாதங்களையும் எழுப்பியிருக்கிறது. இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பேச இருக்கின்றோம், அலச இருக்கின்றோம், விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். காங்கிரஸ் மூத்த பிரமுகர் திரு கோபண்ணா அவர்கள், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அவர் மட்டுமல்லாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு கனகராஜ் அவர்களும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் திரு கோபண்ணா அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை கேட்க விரும்புகின்றேன். நீண்ட நாட்களாகவே நீங்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலும் கூட பாரதிய ஜனதா வாஜ்பாய் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறது. இது ஒரு லாங் டியூ என்பது அவர்களுடைய பார்வை. இப்பொழுது வாஜ்பாய்க்கு இந்த அரசாங்கம் பாரத் ரத்னா கொடுத்திருக்கிறது, மாளவியாவுக்கும் கொடுத்திருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீங்க? நாங்க ஏற்கனவே வாஜ்பாய்க்கு பத்ம விபூஷன் கொடுத்திருக்கோம், அவரை உரிய முறையில் கௌரவித்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த அரசு அவருக்கு பாரத ரத்னா கொடுத்திருக்கிறது. அதை நான் காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது. அதே போல மதன் மோகன் மாளவியாவுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருமுறை இருந்திருக்கிறார். அதற்கு பின்னாலே அவர் இந்து மகாசபை தலைவராக வந்தது என்பது பின்னாலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. ஆக இதுல பாத்தீங்கன்னா 3 விதமா பார்க்கணும். ஒன்னு, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறது, இன்னொன்னு இறந்த உடனே கொடுக்கிறது, இல்ல ரொம்ப நாளைக்கு முன்ன இறந்தவங்களுக்கு காலம் தாழ்ந்து கொடுக்கிறது. இப்படி பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் டைம் 1990 டாக்டர் அம்பேத்கருக்கு இவர் கொடுத்தார், நம்ம டிபி சிங் அவர் பிரதமராக இருந்தபோது கொடுத்தார். 91 அடுத்து சந்திரசேகர் அவர்கள் வல்லபாய் பட்டேலுக்கு கொடுத்தார்கள். ஏன்னா வல்லபாய் பட்டேலுக்கு ஏன் கொடுக்கலன்னு பிரச்சனை வந்தா, இது 1955 இருந்து தான் இது இந்த விருது வழங்கப்பட்டது. அதனால இதுல ஒருத்தருக்கு விருது கொடுக்கலன்றதுக்காக அவர் அதற்கு தகுதி அற்றவர்னு கிடையாது, நிறைய தகுதியானவர்களா இருக்கிறாங்க. அதற்கு மத்தியில இதை நாம அந்தந்த நேரத்துல பலருக்கு நாம கொடுத்திருக்கிறோம். சில பேர் காமராஜ் இறந்த உடனே கொடுத்திருக்கிறோம். அதே போல ராஜீவ்காந்தி இறந்த உடனே 1 வருஷத்துல கொடுக்கிறது. இப்படிதான் ஒரு நடைமுறை இருந்தது. அந்த நடைமுறை அடிப்படையில் தான் நாங்க கொடுத்தோம். இன்னைக்கு வாஜ்பாய் கொடுத்திருக்கிறாங்க, அதை நாங்க வரவேற்கிறோம். எங்களுக்கு அதாவது என்னன்னா, வாஜ்பாய்க்கு விருது கொடுத்த நரேந்திர மோடி வாஜ்பாய் சொன்ன அந்த ராஜ் தர்மத்தை குஜராத்தில் அவர் பின்பற்றணும்னு சொன்னார் பாருங்க, அது இனியாவது அவர் பின்பற்றணும். இதுல நீங்க ரெட்ட நிலைப்பாடு எடுக்கலையா? காங்கிரஸ் கட்சி வாஜ்பாய்க்கு பாரத் ரத்னா விருது வழங்கக்கூடிய விவகாரத்துல ரெட்ட நிலைப்பாடு எடுக்கலையா? என்ன ரெட்ட நிலைப்பாடு? அதுல 2013 சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்படுகிறது. அதே கட்டத்துல பாரதிய ஜனதா கோரிக்கை வைக்கிறது, வாஜ்பாய்க்கு பாரத் ரத்னா விருது வழங்கணும்னு. நவம்பர் 19 புரிஞ்சுக்கிறேன், போன வருஷம். அந்த கட்டத்துல ஐஎன்பி மினிஸ்டர் மனிஷ் திவாரி வாஜ்பாய் ராஜ தர்மத்துல கடைபிடிக்கல, ஆகிய காரணத்தினால அவருக்கு பாரத் ரத்னா விருது தகுதி இல்லைங்கிற. 1 வருஷம் கழிச்சு நாங்க அவருக்கு வாழ்த்துறோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அளிக்குது அப்படின்னு. சந்தோஷம் அளிக்கிறது நான் சொல்ல மாட்டேன், அவருடைய கொள்கைகளை நாங்கள் என்றைக்கு ஏற்றுக்கொண்டது. 1 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த விருதுக்கு தகுதியற்ற இன்னைக்கு அதாவது இன்னைக்கு பாஜகவில் நரேந்திர மோடி, இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பேசுவது, நாட்டில் நடக்கிற நிகழ்வெல்லாம் பார்க்கிற போது, ஒப்பிட்டு பார்க்கிறப்போ வாஜ்பாய் மீது நமக்கு ஒரு கூடுதலான மரியாதை ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் ஒப்பீட்டளவில் அந்த வகையில் அந்த கட்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துற போது அவர்கள் கொடுப்பதை நாங்க அதுல போய் கடுமையான அரசியல் நோக்கத்தோடு பார்க்க விரும்பவில்லை. அப்ப அரசியல் நோக்கத்தோடு அவர் ராஜ தர்மத்தை கடைபிடிக்கல. இல்ல, அன்றைக்கு அரசியல் களத்திலே வாஜ்பாயோட நாங்கள் அரசியல்ல கருத்து வேறுபாடு கொண்டு, கருத்து ரீதியாக நாங்க மாறுபட்டு முரண்பட்டு எதிர்த்து கொண்டிருந்த நேரத்தில் சில கருத்துக்களை நாங்க சொல்லியிருக்கோம். 2013 ஆனா இன்னைக்கு இந்த 6 மாத காலத்துல இந்த வாஜ்பாய் இல்லாத இந்த பாஜகவில் நரேந்திர மோடி தலைமை வந்த பிறகு நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கிறப்போ, வாஜ்பாய் ஒரு மாடரேட் லீடர், ஒரு பெரிய அளவில் அவர் கூட காமன் மினிமம் புரோகிராம்ல ஒரு செக்குலரிசம் அடிப்படையில் சர்ச்சைக்குரிய விஷயங்களை நாங்கள் எதுவும் பேச மாட்டோம்னு சொல்லி ஒரு கூட்டணி ஆட்சி நடந்து 6 வருஷம் அந்த நாட்டில் ஆட்சி செய்திருக்கிறார். அப்போ குஜராத்தில் நடந்த கலவரத்தை
நடக்கிறப்போ இதை வந்து ராஜ் தர்மத்தை நரேந்திர மோடி கடைபிடித்திருக்கணும்னு வருத்தத்தோடு சொன்னாரு. அந்த வகையில அவரை வந்து நாங்க இவர்களிடமிருந்து வேறுபடுத்தி பார்க்கிறப்போ அவர் கொடுத்ததே நாங்கள் வந்து வரவேற்க விரும்புகிறோம். திரு கே டி ராகவன், உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். வெல்கம். இட் இஸ் லாங் டியூ. ஏன்னா திரு வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை, அதாவது இந்த மாதிரி ஒரு தரமான சாலைகளே இப்பதான் பார்க்குது இந்தியா வாஜ்பாயினுடைய அரசாங்கத்தில். பல நல்ல திட்டங்கள் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்று சொல்லிதான் தங்க நாற்கர சாலை திட்டம், நார்த் சவுத் காரிடார், ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார் கொண்டு வந்தார். நதிகள் எல்லாம் இணைக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். அதற்கான இப்ப இருக்கிற ரயில்வே மினிஸ்டர் சுரேஷ் பிரபு அன்றைக்கு இதற்காக ஒரு குழுவில் நியமிக்கப்பட்டு சேர்மனாக நியமிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதற்கான பூர்வாங்க பணியெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. அந்த வாஜ்பாயினுடைய அரசாங்கம் தொடர்ந்து 10 ஆண்டு காலம் இருந்திருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியா விவசாயத்துறையிலே உலகத்தில் அத்தனை பேருக்கும், அத்தனை நாடுகளுக்கும் இன்னைக்கு இலவசமாக உணவு வழங்கலாங்கிற நிலைமையில இன்னைக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி மின்சார பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்காது. ஸோ விஷனரி, நாட் ஓன்லி விஷனரி, ஸ்டேட்ஸ்மேன். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்டேட்ஸ்மேன் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நாள். அதே போல மதன் மோகன் மாளவியா அவர்கள் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். அதற்காக பல போராட்டங்கள்ல பல எதிர்ப்புகள்லாம் எடுத்து அதை கொண்டு வந்தார். அவருக்கும் கூட இது கொடுக்கப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது. திரு கனகராஜ், உங்களுடைய முதற்கட்ட பார்வை. மாளவியா, வாஜ்பாய் இருவரும் ஒரே சமயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பிறந்த நாளுக்கு முந்தின நாள், இருவருடைய பிறந்த நாளுக்கு முந்தின நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சால பொருத்தமா வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா பாக்குறீங்களா? இதற்கு பின்னாடி உங்களுடைய கட்சியும் நீங்களும் ஏதேனும் நோக்கம் பார்க்கிறீங்களா? இல்ல, பொதுவா எங்க கட்சி வந்து இந்த மாதிரியான விருதுகளை சுதந்திர போராட்டத்தில் 10 ஆண்டு 15 ஆண்டு சிறையில் கழித்தவர்களுக்கு கூட சுதந்திர போராட்ட வீரர், பென்ஷன் தாரம், விருது தாரம் சொன்ன போது அதை மறுதளித்தவர்கள். அது ஒரு இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையே தவிர அதற்கு ஒரு பிரதி உபகாரம் பார்க்க வேண்டும். அது அப்படி ஏதோ ஓய்வூதியம் மாதிரி கொடுக்கறத நாங்க ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. அடிப்படையில் அது ஜோதி பாசுக்கு அப்படி வழங்க வேண்டும் என்று ஒரு ப்ரொபோசல் வந்த போது கூட அது நாங்க எங்க கட்சியில இருந்து அந்த மாதிரி எல்லாம் நாங்க விருதுகளை ஏற்பதில்லை என்று சொன்னவர். பட் பாரத ரத்னா விருது பொறுத்த மட்டில் அது எந்த கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதோ அவர்களுடைய ஐடியாலஜிக்கு தகுந்த மாதிரியானவர்களுக்கு கொடுப்பது என்பது நடைமுறை. அப்படிதான் நடந்திருக்கிறதா? உதாரணத்துக்கு வாஜ்பாய் ஆட்சி காலத்துல இடதுசாரி பார்வை கொண்டவர் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமர்த்தியா சென்னுக்கு வழங்கப்படுகிறது. இது வந்து ஒரே நோக்கம் கொண்டவர்கள் அப்துல் கலாமுக்கு வழங்கப்பட்டதையோ MS சுப்புலட்சுமிக்கு வழங்கப்பட்டதையோ அப்படிதான் பார்க்கணுமா? இல்ல, அதாவது நீங்க வந்து சில ஒரு குறிப்பிட்ட துறையில் ரொம்ப பிரபலமாக இருக்கிறவர்கள், சாதனை படைத்தவர்களுக்கு கொடுக்கப்படுவது என்பது வேற. பட் அரசியலில் ஈடுபட்டவர்களை பொறுத்த அளவில் அந்தந்த காலத்தில் எந்த கட்சி ஆட்சி பொறுப்பு, இப்போ உதாரணமா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த MG ராமச்சந்திரன் பாரத ரத்னா அப்படின்னா இந்தியா முழுவதுக்குமான ஒரு பங்களிப்பை செலுத்தியவர் என்று சொல்வதற்கான என்ன நடைமுறை, என்ன குவாலிபிகேஷன் இருக்கும்? வாட் ஆர் யூ சஜஸ்டிங்? பாரத் ரத்னா விருதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது உங்களுடைய பார்வை? அது அரசியல் நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டது என்றுதான் நான் கருதுறேன். அதே போல இன்னைக்கு நீங்க வாஜ்பாயோ அல்லது மதன் மோகன் மாளவியாவோ பாரதி சொன்னது மாதிரி ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தகுந்த மாதிரியான சாத்திரங்கள் படைக்கப்படும். இப்போதைய சாத்திரம் ஒன்னு, மதன் மோகன் மாளவியா நீங்க வந்து கம்யூனல் அவார்டை எதிர்த்தவர் என்பது தெரியும், காங்கிரஸில் இருந்தார் என்பது உண்மை. ஆனா நீங்க புனே ஒப்பந்தத்தில் அவர்தான் கையெழுத்திட்டார். வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது ஏதோ அம்பேத்கரை அதுல கையெழுத்து போட வைக்கிறதுக்காக காந்தி உண்ணாவிரதம் இருந்தார் என்பதில்லை, இவரையும் சேர்த்தா. அதனாலதான் அவர் அதுக்கு பின்னால காங்கிரஸ்ல இருந்து வெளியே வருகிற போது நான் இந்த கம்யூனல் அவார்ட் தலித்துகளுக்கு இடஒதுக்கீட்டை நான் ஏற்கவில்லை என்று சொல்லித்தான் அவர் வெளியே வந்தார். ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் சம்பந்தமான உணர்வுகளும் கருத்துக்களும் மேலோங்கி வரக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா அதுக்கு எதிரானது என்கிற முறையில் மதன் மோகன் மாளவியாவுக்கு அந்த அவார்டை கொடுத்திருக்கு. ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கணும், ஷார்ட் ரிபாட்டல் ரொம்ப சுருக்கமா. அது அப்படி கிடையாது. தலித்துக்களுக்கு எதிரான ரிசர்வேஷன் எதிர்க்கல, கம்யூனல் ரிசர்வேஷன். எப்படின்னா தேர்தலுக்கு, அதாவது இப்ப சுதந்திரத்துக்கு முன்பாக இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மத ரீதியாக கான்ஸ்டிடியூவன்சிஸ் பண்ணாங்க, அது இருந்து அதை எதிர்த்தார்கள். அப்படித்தானே தவிர ஒரு இந்த மாதிரி ஒன்று சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இல்ல. அதனால அது தவறா சொல்ல வேண்டாம். மத ரீதியாக இடஒதுக்கீடு கூடாது என்று தான் எதிர்த்தார். நான் சொல்வது சரியானது. வரலாற்றை நாம் வெரிஃபை செய்து கொள்ளும். இப்படியே இணைகிறார் சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர் பானு கோம்ஸ் அவர்கள்.
சாய்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ், சாய்ஸ் ஆஃப் டைம், ரெண்டுத்தையும் எப்படி பார்க்கறீங்க? இது ஒரு வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு சாய்ஸ் தான். பர்டிகுலரா வாஜ்பாய் அவர்களுடைய லீடர் அந்தந்த கட்சி வரும்போது அந்தந்த கட்சி சார்ந்த லீடர்களை அவங்க ஃபெசிலிட்டேட் பண்றாங்க, அது வேற விஷயம். ஆனா மன்மோகன் மாளவியா ஒரு எஜுகேஷனிஸ்ட்ங்கிற முறையில அவருடைய பாரத ரத்னா கொஞ்சம் தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த சமயத்துக்கு அவருக்கு கொடுத்ததை நான் வரவேற்கத்தான் செய்யறேன். ரைட். இந்த ஒரு டைமிங்கும் கூட ஒரு வாஜ்பாயோடைய பிறந்த நாள குட் கவர்னன்ஸ் டே ஆக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு சர்ச்சைகளுக்கு மத்தியில வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ஒரு விஷயம் நான் லேட்டா வந்ததுனால சார் பேசும்போது ஒண்ணு கவனிக்க நேர்ந்தது. எம்ஜிஆருக்கு கொடுத்ததை அவர் ஒரு அப்ஜெக்ஷனபிள் ஒரு இதா சொன்னாரு. அதாவது ஒரு ஸ்டேட்டோட லீடரை எப்படி என்டையர் கண்ட்ரிக்கும் சேர்த்து அவருக்கு எப்படி பாரத ரத்னான்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி பார்க்க முடியுமாங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டேட்டோ சென்ட்ரோ அப்படின்னா ஸ்டேட் லீடர்ஸை நம்ம எந்த வகையிலையும் ரெகக்னைஸ் பண்ண முடியாம போயிடும். அந்த மாதிரி பார்க்க முடியாது. 6 கோடி மக்களை ரெப்ரசென்ட் பண்ண 6 கோடி மக்களின் அன்பை பெற்ற ஒரு தலைவருங்கும் போது அவருடைய என்னெல்லாம் நல்ல திட்டங்கள் கொண்டாருன்னு அந்த மாதிரியும் கொடுக்கலாம். நேஷனல் லீடர்ஸ்க்கு தான் கொடுக்கணும்னு சொன்னோம்னா அது மிகப்பெரிய தவறான ஒரு வார்த்தை. இல்ல அப்படின்னா என்.டி. ராமாராவுக்கு ஏன் கொடுக்கல? நான் சொன்னது நீங்க அரசியல் உடன்பாடு இருக்கிறவர்களுக்கு கொடுப்பது மேலும் தகுதியா இருக்கலாம், மேலும் பல தகுதியா இருந்திருக்கலாம். ஆனா tell me one reason why எம்ஜிஆருக்கு பாரத் ரத்னா கிடைத்திருக்க கூடாது. நான் அடிப்படையிலே ஒன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள் அரசியல் அடிப்படையில் தான், அரசியல் அணியின் அடிப்படையில் தான் செய்யப்படுகிறது. எதையும் அப்படி சொல்லிடலாம், எதையும் அப்படி சொல்லிடலாம். இது வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டுகள் ஆயிருக்கு. அரசியலுக்காக கொடுக்கப்படுது, கூட்டணிக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா வருஷத்துக்கு 3 கொடுக்கலாம், அதுக்கான அதிகாரம் இருக்கு. அப்படிங்கும் போது இன்னைக்கு 172 பேருக்கு கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கொடுக்கல, 45 பேருக்கு கொடுக்கும்போது சரியான ஒரு டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்தி யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு மாற்று கருத்து இல்ல. இல்ல நீங்க இப்போ வாஜ்பாய் சம்பந்தமா எல்லாரும் அப்படியே பம்மி பேசுறீங்க. நீங்க பேசும்போது கூட ஒண்ணு சொன்னீங்க, சுதந்திர போராட்ட வீரர் மதன் மோகன் மாளவியா. இவரை பத்தி பேசும்போது முன்னாள் பாரத பிரதமர், இவர் சுதந்திரத்துக்கு முன்னால இருந்தவர். இன்ஃபேக்ட் டைனிக் ஜாக்ரான் ஆகஸ்ட் 15, 1997 அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். நான் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு அவர் ஒரு கட்டுரை எழுதுறார். அந்த கட்டுரைக்கு பின்னால அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடவில்லை. இன்ஃபேக்ட் அதுல ஈடுபட்டவர்களுக்கு இவருடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதன் காரணமாக அவருக்கு அது ஒரு கான்ட்ரவர்சி வந்தது என்றும் அவர் அதன் பின்னால அந்த லெட்டரை எல்லாம் தமிழ்ல இங்க ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை அதை பெரிய அளவுக்கு பிரபலப்படுத்தியது. இல்ல என்னைக்கு கிரைட்டீரியா இருக்கு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தான் பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அறிவு இருக்கு? சுதந்திர போராட்டத்தில் இல்ல, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கொடுக்கணுமாங்கிறது வேற. சுதந்திர போராட்ட கலந்து கொள்ளாமலும் கலந்து கொண்டவர்களை நீங்க இவங்கதான் குற்றவாளிகள் என்று சொல்பவருக்கும் கொடுக்கலாம் என்று சொன்னால் நாளைக்கு நீங்க யாருக்கு வேணாலும். ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். மரியாதைக்குரிய திரு கனகராஜ் இந்த மாதிரி பாரத் ரத்னா அரசியல் காரணங்களுக்காக கொடுக்கறது அப்படிங்கறத நான் மாறுபடுறேன். ஏன்னா இதுவரைக்கும் பாரத் ரத்னா அப்படி எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க இந்த இடைவெளிக்கு முன்னாடி சொன்னாங்க செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி சொன்னீங்க. நான் என்ன பேச விடுங்க. அதாவது பாரத் ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ இருக்கு பாருங்க. பாரத் ரத்னா இல்லாத பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இதுக்கெல்லாம் ஒரு கமிட்டி இருக்கு, செலக்ஷன் கமிட்டி. பாரத் ரத்னாக்கு செலக்ஷன் கமிட்டி கிடையாது. பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் இட் இஸ் நாட் ஈவன் கேபினெட். கேபினெட் ப்ரொபோசல் கொடுக்கணும் கூட இல்ல, பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணி பிரசிடென்ட் சொல்லுவாங்க, பிரசிடென்ட் ஓகே பண்ணுவார், இவ்வளவுதான். அதுக்கு வேற எந்த கமிட்டியும் கிடையாது. நீங்க அரசியல் காரணங்களுக்காக பிரமுகர்களுக்கு கொடுக்கறாங்க இப்படி சொன்னா 2 விஷயம் எதுக்காக கொடுத்தாங்கன்னு இப்ப தெரியாது. தனக்காகவே கொடுத்து கொண்டார்கள். பிரைம் மினிஸ்டர் நேரு 1955 ஒரு பிரதமர் ஜனாதிபதிக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். யாரு? பாரத் ரத்னா. தனக்காகவே ரெக்கமெண்ட் பண்ணார். பாரத் ரத்னா பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறாரு, நேரு பிரசிடென்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி பாரத் ரத்னா வாங்கிட்டாரு. அதே மாதிரி 1971 இந்திரா காந்திக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. தகுதிங்கிற பிரச்சனையே இல்ல, அவர்களே வழங்கி கொண்டார்கள். எந்த இடத்துல இருக்கு ஒரு தலைவரா இருக்கிறவர் பாரத் ரத்னா விருது? நானு அவர் சொல்றாரு அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறது, தனக்காகவும் கூட தனக்காகவே கூட பாரத் ரத்னாவை விருது வழங்கி கொண்டது இந்திய அரசியல் இருக்கு. அதனால இன்னொரு தலைவருக்கு வழங்குறது பெரிய விஷயம் இல்ல. தனக்காகவே நேரு வழங்கி கொண்டார், தனக்காகவே இந்திரா காந்தி வழங்கி கொண்டார். கேள்விகள் எழுப்பத்தானே செய்யுது. இப்ப இந்திரா காந்தி காலகட்டத்தில் அவங்க தான் பிரதமர், அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஆனா ரெசிபியன்ட்டும் அவங்க தான். அதாவது
அதாவது இந்திரா காந்திக்கு 1971 கொடுக்கறது, அதாவது எப்படின்னா எடுத்துக்கொண்டார்கள் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் தான் கமிட்டியே கிடையாது. ஹி டிசர்வ்ஸ். அது அந்த கேபினெட்ல அவங்க முடிவு பண்ணி பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாங்க. அது அவங்க குடுக்கறாங்க. இது இதெல்லாம் நான் கேக்குறது அவர்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா? நீங்க தயவுசெய்து நான் ஒண்ணு கேட்கிறேன். திரு கோபன் அவர்கள் ஒண்ணு சொல்லட்டும். செலக்ஷன் ப்ராசஸ்ல பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்ம விபூஷனுக்கெல்லாம் இன்னைக்கு கமிட்டி இருக்குங்க. பாரத் ரத்னா கிடையாது. ஏன் கொண்டு வரல? நான் கொஸ்டின் பாருங்க. நீங்க இதே போல போன வாட்டி வாஜ்பாய்க்கு கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது இதே கேள்வி வந்தது. வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் கொடுத்துக்கலாமே, வாஜ்பாய் இருக்கும் பொழுது ஏன் கொடுத்துக்கல? பிரைம் மினிஸ்டர் அப்ப ஷீலா தீட்சித் கேட்டாங்க. அப்ப நான் இதே மாதிரி உங்களுடைய விவாதத்துல கலந்துக்கிட்டேன். தனக்காகவே கொடுத்துக்க மாட்டாங்க. தனக்காகவே பாரத் ரத்னாவை வழங்கி கொண்டது இல்ல நேரு, இந்திரா காந்தி. அந்த கட்டத்தில் தனக்காக வழங்கி கொண்டார்களா, மற்றவர்களுக்கு வழங்கி கொண்டார்களா என்பது ஒரு சர்ச்சை. இரண்டாவது, தகுதியானதுதானா இல்லையாங்கிறது இன்னொரு. அதுக்குதான் நெஹ்ருவுக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்ட போது அன்னைக்கு எனக்கு ஜனசங்கமோ இல்லாட்டி ஹிந்து வேற எந்த அமைப்போ நேருவுக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் ஒண்ணு சொல்றேன். கொஞ்சம் மதன் மோகன் மாலவியாவுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்காங்களா? அவர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தாருன்னா அந்த இந்து மகாசபை காந்தியை கொண்ட கோட்ஸேக்கு சிலை வைக்கிற செய்தியை கேட்டுதான் இந்த பாரத ரத்னாவை 1971 இந்திரா காந்திக்கு என்ன காரணத்துக்காக விருது வழங்கப்பட்டதுன்னா அந்த பங்களாதேஷ் வழங்கப்பட்டதுன்னு சொல்லாதீங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லுங்க. சமயத்திலேயே எடுத்துக்கொள்ளப்பட்டது ஜனசங்கம் சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னா வாஜ்பாய் மகாகாளின்னு சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், மறுக்கிறது இல்லை. நான் என்ன சொல்றேன், அரசியல் காரணங்களுக்காக கொடுக்கப்படுகிறதுன்னு மரியாதைக்குரிய திரு கனகராஜ் அவர்கள் சொன்னது கொடுக்கப்படுவதில்லை. இது எடுத்துக்கொண்ட வரலாறு கூட இங்க உண்டுன்னு சொல்லுவாங்க. ஜவஹர்லால் நேருக்கு இந்திரா காந்தி கொடுத்ததை நீங்க விமர்சிப்பீர்களே, ஆனால் கொடுத்தது விடுதலை போராட்டத்துல அவர் பிரிட்டிஷாருக்கு கடிதம் எழுதிவிட்டு அதுக்கப்புறம் சிறையிலிருந்து வெளிவந்தவர். இப்படி பல விஷயங்களை நாங்க பேசுவோம். விமர்சனத்தை நாங்களுக்கு எழுப்ப வேண்டி வரும். நீங்கள் அதை ஜனநாயகத்தை படுகொலை செய்த இந்திரா காந்தி கூட தான் என்ன பண்ண முடியும்? நாகரிகமாக எமர்ஜென்சி மூலமாக ஜனநாயகத்துடைய குரல் வழியை பண்ணுவீங்களா? நீங்களும் நாங்களும் ஒத்துக்கிட்டா நீங்க மெரிட்ன்றது எந்த அடிப்படையிலன்னு பார்க்கணும். இதுல கொடுத்திருக்க இது பாருங்க, இந்த 55-60 ஆண்டுகள்ல 43 பேருக்கு தான் கொடுத்திருக்கோம். இது ஒன்னும் வாரி வழங்கிடல. மிகுந்த ஆலோசனைக்கு பிறகு ஒரு மிக உயர்ந்த விருது அது. அந்த விருது கொடுக்கிற போது எம்ஜிஆருக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு பேசுறது இருக்க, அது தமிழ்நாட்டு மக்கள் நேசித்த ஒரு மாபெரும் தலைவர் அவர். நான் சொல்றேன், இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஜீவனாக அவர் இருந்தார் என்பதை பின்னால நான் பாக்குறோம். அந்த இயக்கம் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். அதாவது நான் சொல்றேன், பெரியார் அண்ணா மிக உயர்ந்தவர்கள், நான் இல்லைன்னு சொல்ல. மகாத்மா காந்தி கூட தான் பாரத ரத்னா இல்ல, ஆனா இந்த விருதை விட மிக உயர்ந்தவர்கள். இந்த விருது அவருக்கு தேவையில்லை, புரியுதுங்களா? இன்னைக்கு இன்னைக்கு பெரியார் அண்ணா என்பது மிகப்பெரிய தலைவர், நான் இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் அவர் மக்கள் சக்தின்றது தமிழ்நாட்டில் 1977 இருந்து அவர் இறக்குற வரை அவரை யாரும் பதவி விட்டு இறக்க முடியல. மக்கள் சக்தி அப்படி இருந்தது. அதெல்லாம் பார்த்து மக்கள் காட்டிய அன்பின் அடிப்படையில் அந்த விருது கொடுத்ததை தயவு செய்து இடைவெளிக்கு முன்னாடி மீண்டும் வர இடைவெளிக்கு பிறகு வரேன். ஒரு சுருக்கமான ஒரு கேள்வி. இது நிச்சயமாக வாரி வழங்கி இருக்குமா அப்படின்னா அந்த அளவுக்கு வாரி வழங்கிடு 45 பேருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட சர்ச்சைகள் எழாமல் இல்லை. ஒரு நபருக்கு கொடுக்கும் போது இந்த நபரை விட இந்த நபர் தகுதியான நபர் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. சச்சின் டெண்டுல்கர் வரும்போது தியான் சந்துக்கு ஏன் வழங்கலங்கிற ஒரு கேள்வியும், எம்ஜிஆருக்கு வழங்கும் போது அதே போல ஒரு மக்கள் தலைவர் தானே என்டிஆர் பத்தின ஒரு கேள்வி வந்திருக்கிறது. இதுக்குன்னு ஒரு மெக்கானிசம், இதுக்கு ஒரு கொலிஜியம் போல ஒரு முறை, இன்னும் ஒரு சிஸ்டம் இருக்குமானால் இந்த ஒரு சர்ச்சைகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கிற விருதுகள் எல்லாம் சர்ச்சைகள் இல்லாம இருக்கா?
எல்லாத்துக்கும் கமிட்டி அமைச்சு ஒரு சிஸ்டம் தான் நம்ம ஒரு மெத்தடாலஜி வச்சுதான் மற்ற விருதுகள்லாம் கொடுக்குது. அதெல்லாம் சர்ச்சைகள் இல்லாமலாம் இருக்குது. அதனால சர்ச்சைகளுக்கு நம்ம நாட்டுல பஞ்சமே கிடையாது. அதனால ஒவ்வொரு இதுக்கும் பின்னால எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு விருதுங்கிறது இந்தியால பாசிபிளே கிடையாது. ஆனா பாரத ரத்னா இதுவரை கொடுக்கப்பட்டதில் எனக்கு யார் மேலேயாவது அப்செக்ஷன் இருக்கு அப்படின்னா இந்திரா காந்திக்கு கொடுத்ததை நான் கடுமையாக அது சரியில்லை அப்படின்னு இல்ல அந்த மாதிரி இல்ல என்ன காரணம் சொல்லுங்க. பெண்ணுங்கிறதெல்லாம் இதெல்லாம் டைவர்ட் பண்ற விஷயம். எதனால இந்திரா காந்திக்கு கொடுத்தது அப்செக்ஷனபிளா இருக்கு என்ன பொறுத்த அளவுல அப்படின்னா எமர்ஜென்சிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தது அந்த பங்களாதேஷ் யுத்தத்தை ஒரு முக்கிய காரணமா இருந்தாங்க அப்படின்னு ஒரு நேஷனல் ஹீரோயினா அவங்க இருந்தபோது ஜனசங் உள்ளிட்ட கட்சிகள் அவங்க பாராட்டிய கட்டுதல் கொடுக்கப்பட்டது. 1971 வங்கதேச வெற்றிக்கு பிறகு அதாவது பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு துண்டாடப்பட்டு பங்களாதேஷ ஒரு முஜிபுர் ரஹ்மான் இந்த விஷயத்தில் அவர் நடந்து கொண்ட அந்த வீரமான அந்த காரியத்திற்காக வாஜ்பாய் உட்பட எல்லோருமே பாராட்டி மகிழ்ந்து கொடுத்த விருது. அதற்கு இந்த நாட்டில் ஒரு லட்சியத்திற்காக தன் உயிரை நீத்தவர், மிகப்பெரிய தியாகத்தை செய்தவர், அவரை போய் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவருக்கு கொடுத்ததை விமர்சிப்பது என்பது இதை விட ஒரு இம்மெச்சூரானது இருக்க முடியாது. கனகராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். ஜோதி பாசுக்கோ, EMS நம்பூதிரிப்பாருக்கோ, கோபாலன் அவர்களுக்கோ இதற்கும் வழங்கப்படல. அதுல உங்களுடைய இடதுசாரி சிந்தனையாளர்களுக்கு பெரிய அளவுக்கு வழங்கப்படல அப்படிங்கறதுல உங்களுக்கு வருத்தம் இருக்கிறதா? கேள்வி நம்பர் 1. இதை தாண்டி இந்த வழங்கப்படக்கூடிய முறையானது அவரே சொன்னார், பிரதமரே கொடுத்தா பிரதமரே எடுத்துக்கொண்டார். நேரு குறிப்பிட்டும் இந்திரா காந்தியை குறிப்பிட்டும் சொன்னார். இதுல ஒரு இப்ப பாத்தீங்கன்னா CBI டைரக்டர் சூஸ் பண்றதுக்கோ இல்ல ஒரு வெளிப்படையான இது இருக்கு, ஒரு கொலிஜியம் இருக்கிறது. அது போன்று பல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் உள்ளடக்கிய ஒரு முறை வேணும்னு நினைக்கிறேன். இல்ல ஒண்ணு இத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். VP சிங் காலத்துல ஜோதிபாசு பேரு ப்ரொபோஸ் பண்ணப்பட்ட போது எங்க கட்சி நாங்க இந்த மாதிரியான விருதுகளை வாங்குவது இல்லை என்பதை வெளிப்படுத்தியிருக்கு. கடந்த காலத்துல EMSக்கு டாக்டர் பட்டங்கள் வழங்கப்பட்ட பிரதமர் பதவியிலிருந்து பாரத ரத்னா வரைக்கும் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு இல்ல. அதாவது நீங்க வள்ளுவர் யாருன்னு உங்களுக்கு முகம் தெரியுமா? தெரியாத ஒரு வள்ளுவருக்கு நீங்க அவருடைய கான்ட்ரிபியூஷனுக்காக ஒரு கற்பனையான ஒரு உருவத்தை வரைந்து இவர்தான் வள்ளுவர் என்று ஊர் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு விருதுக்கு ஒரு மக்களுடைய நேசிப்புக்கு உரியவர் என்றால் யார் நினைத்தாலும் மறக்கடிக்க முடியாது. விருதுகள் தான் பெருமைப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப இந்த விருது அப்படியே should we do away with it? பாரத ரத்னா இருக்கக்கூடாது. எந்த விருதுகளும் அதுக்கு என்ன பெரிய இது இருக்கு? நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா டாக்டர் பட்டம் என்பது பெருசா பேசப்பட்டது. அப்புறம் எல்லாத்துக்கும் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. இப்ப யாரும் போட்டுக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு பெரிய மரியாதை எல்லாம் போச்சு. நீங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சரா வந்த எல்லாத்துக்கும் டாக்டர் பட்டம், பின்னால நடிகரா வந்ததுன்னா அவங்க எல்லாத்துக்கும் டாக்டர் பட்டம். என்னது அதுக்கு பின்னால என்ன இருக்கு? நீங்க எனவே உங்களுடைய பெருமை உண்மையில் மக்களுடைய நலனுக்காக நலனின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்றால் யார் நினைத்தாலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. எனவே இந்த விருதுகளே அவசியமற்றவை, தேவையற்றவை என்றுதான். பத்மபூஷன், பத்ம விபூஷன் அது ஒரு குழு அமைத்து ஒரு ப்ராசஸ் பண்ணி அது கொடுக்கறாங்க. அது இன்னைக்கு சமூகத்தில் ஒரு விருது பெறுகிறவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு, விருதுக்கும் மரியாதை இருக்கு. அதே போல பாரத ரத்னாவுக்கும் மிகப்பெரிய மரியாதை. இந்த நாட்டில் மிக உயர்ந்த விருது ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவராக இருந்த போது கொடுத்த அந்த நிகழ்வுகள், அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்துக் கொண்டிருந்த மதிப்பு, மரியாதை, சுதந்திர போராட்ட காலத்தில் பங்கேற்றது, அவருக்கு விருது கொடுத்த போது அவர் அடைந்த மகிழ்ச்சி, அப்படியெல்லாம் இருக்கும்போது ராதாகிருஷ்ணன் அந்த புகைப்படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மிக அதெல்லாம் உயர்வான ஒரு சிந்தனை உள்ள ஒரு காலகட்டத்தில் அந்த விருது வழங்கப்பட்டது. அது ஜவஹர்லால் நேருக்கு அவருடைய தகுதியை பற்றி எல்லாம் பேசுவது அதுவே ஒரு தகுதி குறைவான ஒரு விஷயம். அந்த வகையில் அதெல்லாம் சர்ச்சைக்குள்ளாக்குவது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. நவபாரத சிற்பியினுடைய அவருக்கே விருது கொடுக்கூடாதுன்னா அப்புறம் யாருக்கு கொடுப்பது? அப்பனா அந்த அப்பா அந்த விருதே ஜவஹர்லால் போன்றவர், நேரு போன்றவர்களுக்கு எல்லாம் கொடுத்தது
விடுதலை போராட்ட காலத்தில் ஈடுபட்ட அருணா ஆசஃப் அலி, அதே போல சயின்டிஸ்ட் கொடுத்திருக்கோம், எல்லா துறைகளிலும் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து அதனால பகத்சிங் என்ன சொல்றேன் இருங்க, பகத்சிங்ன்றது அது வேற. நீங்க இல்ல இல்ல அப்படி பார்த்தா இன்னும் மகாத்மா காந்தி கூட தான் விருது கொடுக்கல, அதெல்லாம் விட்டுருங்க. அது இல்ல பகத்சிங் வந்து அதுல பல சர்ச்சைகள் இருக்கு. என்ன சர்ச்சை இருக்கு? அவர் என்ன தேச துரோகத்தில் ஈடுபட்டாரா, இல்ல போராட்டத்தில் எழுதி கொடுத்து வெளியே வந்தாரா? இல்ல அந்த ஆதரிப்பீங்களா? ஆதரிப்பீங்களா? பகத்சிங் கொடுக்கணுங்கிறத சர்ச்சை இருக்குன்னு சொல்லுவீங்களா? அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு விருது கொடுக்க வேண்டிய பட்டியல் விஷயத்தையும் நீங்க கம்பேர் பண்ணுங்க. தாகூர் கூட தான் கொடுக்கல. இல்ல வாஜ்பாய் கொடுத்ததோ வரவேற்கிறேன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், அதாவது பகத்சிங் என்பது விடுதலை போராட்ட காலத்துல அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போன விஷயம். இப்ப சரியா பேசுவோம் ஒரு நாளைக்கு. ஒரு சர்ச்சை என்று சொன்ன அது வந்து நீங்க அந்த சர்ச்சைக்குள்ள போக வேண்டாம், அது தனியா பேசுவோம். நான் தான் சொல்லிட்டேன், அதுல வந்து கருத்து வேறுபாடு இருக்கு கொடுக்கறத பத்தி விட்டுருங்க. அடுத்தது இல்ல பகத்சிங் மேலேயே உங்களுக்கு இருக்கும்போது ஏன் ஜவஹர்லால் நேரு கொடுத்ததுல ஒருத்தருக்கு இருக்க கூடாது? தப்பு சொல்லிய பகத்சிங்கை பத்தி எனக்கு கருத்து வேறுபாடு இருக்க கூடாதா? உங்களுக்கு தான் இருக்கணும். ஜவஹர்லால் நேரு பற்றி அவர்கள் விமர்சிப்பதுதான் இந்த ஐடென்டிட்டி, இந்தியாவினுடைய அடையாளத்தை அழிக்க, இந்தியாவில் இருக்கிற அடையாளமான ஜவஹர்லால் நேரு இன்னும் பல தலைவர்களை வந்து அடையாளத்தை வந்து அழிக்கிற முயற்சியில ஈடுபட்டுதான் வல்லபாய் பட்டேலுக்கு 2200 கோடி ரூபாய் செலவுல 680 அடி உயரத்துல சிலை வைக்கிறாங்க. நான் இல்லன்னு சொல்ல, அடுத்தது கோட்சேக்கும் சிலை வைக்க புறப்பட்டு இருக்காங்க. RSS தடை செஞ்சவர்களுக்கு சிலை, கோட்சேக்கும் சிலை எல்லாம் இந்த நாட்டுடைய பாரத ரத்னாவுக்கு சிலை அமைக்க கூடாதா? இல்ல இல்ல பாரத ரத்னா அதாவது யாரு நான் கேட்கறது, வல்லபாய் பட்டேலுக்கு சிலை வைப்பதற்கு நரேந்திர மோடிக்கு என்ன தகுதி இருக்குன்னா வாஜ்பாய்க்கு என்ன தகுதி இருக்கு கேட்பீங்களா? நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுடைய பிரதமர் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் இவருடைய, அதாவது சொல்ற அந்த கோபத்தின் வெளிப்பாடு, அதாவது அவங்க வந்து இப்ப எல்லா இடத்திலும் தோற்று வருவதனால அந்த பதட்டத்தின் தோல்வியினுடைய வெளிப்பாடு இந்த மாதிரி பேசுறாரு. போட்டோம், அது பரவாயில்ல, இன்னைக்கு அப்படிதான் பேசுவாங்க. நான் நேரு கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, நேரு இல்ல மரியாதைக்குரிய நேரு இந்த நாட்டுடைய முதல் பிரதமர், கௌரவிக்கப்பட வேண்டியவர், மாற்று கருத்து கிடையாது. நான் அப்படி சொல்லல, கொடுத்து கொண்டதை பத்தி அந்த முறையை பத்தி தான் நான் விமர்சனம் பண்றேன். இன்னொரு விஷயம், மரியாதைக்குரிய திரு கனகராஜ் சொல்லும் பொழுது சொன்னாரு எதுக்காக கொடுக்கணும் எம்ஜிஆர் இருக்கலாம். அதாவது அந்த பாரத ரத்னா கிரைட்டீரியா சொல்லும்போது பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கிறவங்க தான் இருக்கே தவிர மாநிலத்தை சார்ந்தவர் மத்தியில சார்ந்தவர்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பப்ளிக் சர்வீஸ்ல பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சேவை பண்றவங்களுக்கு கொடுக்கணும் தான் இருக்கு. அதனால எம்ஜிஆர் கொடுத்ததை விமர்சனம் பண்ணது சரியாக தெரியாது. விமர்சனம் பண்ணக்கூடாது. நான் சொல்றேன் ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லும்போது சொல்றேன், அதாவது ஒரு மாநிலத்தை சார்ந்தவர் கொடுக்க கூடாதுங்கிறது கிடையாது. நிஜமாவே மக்களால் போற்றப்பட்ட ஒரு தலைவர். இன்னொரு விஷயம், எதுக்காக கொடுக்கணும்னு கேட்கும்போது எதுக்காக எக்ஸாம் எழுதணும், எதுக்காக ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், எதுக்காக விளையாட்டு போட்டி வரணும், அதுல 1, 2, 3 வெற்றி பெற்றவர்னு தேர்ந்தெடுக்கணும், இதெல்லாம் உற்சாகப்படுத்தும். ஒரே பப்ளிக் சர்வீஸ்ல பல தலைவர்கள் நீங்க இது போன்ற தலைவர்களுக்கு பின்னாலேயா இந்த நாட்டிற்காக, நான் ஒன்னே ஒன்று ப்ளீஸ் அலோ மீ, இந்த நாட்டிற்காக சேவை செய்தவர்களை கௌரவிக்க, அவங்க சேவை செய்வது அவங்களுக்கு கடமைன்னா அவர்களை கௌரவிப்பது இந்த நாட்டுடைய கடமை. எல்லாரும் கௌரவிக்க நான் ஏத்துக்கிறேன். பாரதி மாத்திரம் இல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க கௌரவிக்க வேண்டிய பட்டியல் இன்னும் நிறையவே இருக்குது. இல்லன்னு மறுப்பது இல்ல, ஆனால் தேவை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்பனா எக்ஸாம், ஸ்கூல் பசங்க எக்ஸாம் தேவையில்லை, ஸ்போர்ட்ஸ்ல நடத்த வேண்டாம், 1, 2, 3 பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் உற்சாகப்படுத்துவதற்கு இந்த வரலாறை படிக்கும் பொழுது இவர்களை போன்ற நாமும் இருக்கணும், சில பேருக்காவது தெரியணும்ல, வரும் இல்ல, வருவாங்க இல்ல, அதற்காக தான் இந்த மாதிரி தலைவர்கள் போற்றப்பட வேண்டியது. நீங்க எம்ஜிஆர் சம்பந்தமா சொன்னதை நீங்க பேசுனீங்க. வாஜ்பாய் சுதந்திர போராட்ட காலத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்று கொச்சைப்படுத்தாதீங்க தயவு செய்து. நான் சொல்றேன், நாட்டுடைய பிரதமரா இருந்தவர். நீங்க ஜோதிபாசுக்கு வந்தா உங்களுக்கு கொடுக்க யார் தயாரா இருந்தா? எனக்கு கொடுக்க வந்த வாங்கிக்க மாட்டேன்னு நீங்க அதெல்லாம் விடுங்க.
வாஜ்பாய் சுதந்திர போராட்டத்தில் தன்னோடு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவங்களை எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தாருன்னு இதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணணும். சும்மா ஒரு பேசக்கூடாது. இது தவறு என்று சொல்லி அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் கொடுத்து அவங்க திரும்ப சொன்ன பிறகு நாங்கள் அதை வித்ட்ரா பண்ணுகிறோம் என்று எழுதிய கடிதமும் இதற்குள் இருக்கிறது. இது ரெண்டு முதல்ல லீகல் நோட்டீஸ். வாஜ்பாய்க்கு பாரத ரத்னா கொடுத்துருக்க கூடாது, நிச்சயமா விருதே இருக்க கூடாது, எம்ஜிஆருக்கு கொடுத்துருக்க கூடாது, இது வரைக்கும் கொடுத்த யாருக்குமே கொடுத்துருக்க கூடாதுங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கிட்ட போய் ஸ்டாம்ப் பாயிண்ட் வரணுங்க. யார் இந்த நாட்டுக்காக உழைத்தார்கள் அது வந்து இந்தியா ஸ்டாம்ப், அது இன்டர்நேஷனல் ஸ்டாம்ப். ஆமா, இன்டர்நேஷனல் விசா அவங்க போட்டு கொடுத்தாங்கன்னா, அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நல்லவங்க. இவங்களை எதிர்த்தவர்கள் யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் பானவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இப்ப வந்து ஒரு விருது கொடுக்கும்போது நிச்சயமாக பல கேள்விகள் எழுது. சச்சினுக்கு கொடுக்கும்போது ஏன் தியான் சந்த் கொடுக்கலன்னு கேள்வி எழுது. வாஜ்பாய்க்கு கொடுக்கும்போது ஏன் இது வரைக்கும் பகத்சிங் கொடுக்கல, வஉசிக்கு கொடுக்கல, அண்ணாதுரைக்கு கொடுக்கல, பெரியாருக்கு கொடுக்கலங்கிற ஒரு கோரிக்கை எழுதுறாங்க. இந்த ஒரு கான்ட்ரோவர்சியை தடுக்கிறதுக்கு பிரதமர் மட்டுமே, பிரதமரோட டிஸ்கிரிப்ஷனா மட்டுமே இல்லாம பப்ளிக்கோட கான்ட்ரிபியூஷன் இல்ல எக்ஸ்பர்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதிகமா பெற்று பல பேர்களை பெற்று இன்னும் ஒரு அதிகமான ஒரு பப்ளிக் டிஸ்கோர்ஸுக்கு உள்ளாக்கி கொடுக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டு திருப்பி உங்கள்கிட்ட வரேன். இன்னும் இந்த ஒரு சர்ச்சைகளுக்கு இடம் இருக்காது இல்லையா? பல கட்டங்கள் இந்த சர்ச்சை எழுந்திருக்கிறது. என்ன நீங்க ஃபில்டரிங் அவுட் பண்ணி நீங்க கொடுத்தாலும் சர்ச்சைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா எல்லா செக்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு அவார்டு கொடுக்கவே முடியாது. ஆனா இதுக்கு ஒரு கிரைடீரியா வைக்கலாம். நான் ஆரம்பத்துல இந்திரா காந்தி சொல்லும் போது இவங்க எல்லாம் எமர்ஜென்சின்னு சொன்ன உடனே பாஞ்சிட்டாங்க. அது எமர்ஜென்சிக்கு முன்னால கொடுத்தது. நான் என்ன கிரைடீரியா, இன்னொரு கிரைடீரியாலயும் அதை பார்க்கலாம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு பாரத ரத்னா கொடுத்தாலே போதும், என்டையர் ஃபேமிலியும். ஏன்னா இங்க இல்ல என்னன்னு பாருங்க, நம்ம நாட்டுல வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் மிகப்பெரிய அளவில், தேசிய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி குடும்ப அரசியல் மிகப்பெரிய அளவில் இருக்கு. அப்ப குடும்ப அவங்கதான் வாரிசுகள் தான் ஆட்சியில இருந்துகிட்டே இருப்பாங்க. ஜனநாயகத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டு மகனும் அதே அளவுக்கு சாதனை படைச்சிருக்காருன்னா மகன் சாதனை படைக்க கூடாது, பாரத ரத்னாக்கு தகுதி ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன அளவுல கொண்டு போய் விடணும்? நீங்க கொடுக்கிற அதீத ரெகக்னிஷன் வந்து எமர்ஜென்சி மாதிரியான மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகத்துக்கு கொண்டு போய் விடும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு பாரத ரத்னாங்கிற அளவுல போட்டுருங்க. இல்ல இப்ப இப்படி சொல்லும் போது எந்த வரையில வச்சாலும் சர்ச்சையாகும் அப்படிங்கிறாங்க. இந்த வரை வச்சாலும் நிக்குமா, வேற ஒரு சர்ச்சை ஆயிடும். So where do we stop? பண்ண முடியாது, சர்ச்சைகளை ஸ்டாப்பே பண்ண முடியாது. இந்தியால சர்ச்சைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அதுக்காக விருதுகளை நிறுத்த முடியுமான்னு அதையும் நிறுத்த முடியாது. ஓரளவு நாம ஒரு கிரைட்டீரியா கொடுக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு இப்ப 2011 தான் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா கலை, இலக்கியம், சயின்ஸ், பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு தான் இருந்து 2011 தான் இந்த ஸ்போர்ட்ஸ் இவங்க எல்லாம் கூட கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி கிடையாது. ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் கூட கொடுக்கலாம். அதனாலதான் முதல்ல சச்சின் டெண்டுல்கர் கொடுத்தாங்க. சச்சின் டெண்டுல்கர் மாதிரி இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, அப்ப காங்கிரஸ் கொஞ்சம் இந்த தேர்தலை சந்திக்கின்ற நிலைமையில ரொம்ப மக்களுடைய செல்வாக்கு இழந்திருந்தது. ஏதாவது பண்ணி கொண்டு வரலாமா சச்சின் டெண்டுல்கர் பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு வாஜ்பாய்க்கு என்ன இருக்கு? நாங்க என்ன அப்படி பண்ணுவோம்? நீங்க வாஜ்பாயினுடைய அரசாங்கத்துல அப்துல் கலாம் கொடுத்தோம், நீங்க சொன்ன மாதிரி அமர்த்தியா சென்னுக்கு கொடுத்தோம், MS சுப்பலட்சுமிக்கு கொடுத்தோம். எங்க கான்ட்ரோவர்சி? இன்னைக்கு ஒரு மதன் மோகன் மாளவியாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் முதல்ல அவருடைய பங்கு இருந்தது. பின்னால கனகராஜ் சொன்னது மாதிரி நான் சொல்றேன், அவர் இந்து மகாசபை தலைவர். இது போல நடவடிக்கை பனாரஸ் எல்லாம் இருக்கு. பனாரஸ் 1915 ஆரம்பிச்சது, 19 காங்கிரஸ் தலைவர், 15 பனாரஸ் ஆரம்பிச்சது. பனாரஸ் என்கிற ஊர் மேல மோடிக்கு ரொம்ப அக்கறை இருக்கலாம். அந்த அடிப்படையில கூட அதை பார்த்திருப்பாரு. இல்ல நான் சொல்றேன், 150வது பிறந்த நாளுக்கு இது வந்து சென்டர் ஃபார் மாளவியா ஸ்டடீஸ் மன்மோகன் சிங் சோனியா காந்தி தான் மதன் மோகன் மாளவியா பயோகிராபி வெளியிட்டாங்க. 1961 ஸ்டாம்ப் வெளியிட்டது நேரு. மதன் மோகன் மாளவியா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு இந்து மகாசபை தலைவருக்கு.
அடுத்தது வர்ற காலங்கள்ல கோல்வால்கருக்கு கொடுக்க முயற்சி கொடுப்பீங்க. மதன் மோகன் மாளவியா கொடுத்ததை நான் வரவேற்றிருக்கேன். மன்மோகன் சிங் சென்டர் ஃபார் மாளவியா ஸ்டடிஸ் சிறப்பு செஞ்சாங்க. அதுக்கு நோக்கம் கிடையாது. மோடி செஞ்சா ஹிந்துத்துவம் மறந்து விட்டுருங்க. அதே பயோகிராபி மதன் மோகன் மாளவியாவோட பயோகிராபியை ரிலீஸ் பண்ணதே யூபிஏ சேர்பர்சன் சோனியா காந்தி. இன்னும் ஒரு கேள்வி, இது சார்ந்த ஒரு கேள்வி திரு எல்.கே. அத்வானி கிட்ட வைக்கப்படுது. அதாவது வாஜ்பாய்க்கு கொடுக்கப்படுகிறது பிளெமிஷ் இல்லாத ஒரு நபருக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கு. அப்படிங்கும்போது வாஜ்பாய் மீது எந்த பிளெமிஷும் கிடையாதுங்கிறார். பேட்டியாளர் கேட்கிறார், இந்த குஜராத் சம்பவம் அதுவும் இல்லாம கார்கில் சம்பவம் சொல்றாரு. கார்கில் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் முஷரப் தான் பொறுப்பு. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அது ஸ்டேட்ல நடந்தது அப்படிங்கிறார். இது எப்படி வாஜ்பாய்க்கு பொறுப்பாக அப்படின்னா அந்த பிளெமிஷ ஸ்டேட் பக்கம் தள்ளி விடுறாரு. ஸ்டேட்ல யார் சார்ஜ்? பாரத் ரத்னா கொடுக்கக்கூடிய, பாரத் ரத்னா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மோடி. ஆக the blemish on Gujarat is on மோடி அப்படின்னு பாரத் ரத்னா பத்தி பேசும்போது அத்வானி சொல்ற பாருங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இதே கார்கில் காஃபின் ஸ்கேம்ல பத்தி வந்தது கூட இன்னைக்கு 2013 டிசம்பர்ல இந்த சவப்பெட்டி வழக்குல 3 அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் மேல் சிபிஐ வழக்கு தொடர்ந்தது. இப்ப எல்லாமே இருங்க, ஏதாவது நீங்க சொன்னீங்கல்ல சவப்பெட்டி ஊழல்ல பிளமிஷ் இல்லவே இல்ல. இப்ப அதே மாதிரி நீங்க எதுக்கு வரேன், குஜராத் வழக்குல குஜராத் சம்பவத்துல ஆர்.கே. ராகவன் குழு ஒரு அறிக்கை கொடுத்தது சுப்ரீம் கோர்ட். that happened in a state அப்படிங்கும்போது the blemish is on the state அப்படிங்கறார். இங்க பாருங்க, you are referring வாஜ்பாயை பத்தி பேசும்பொழுது அப்படி சொல்லிருக்காரு. நரேந்திர மோடியை பத்தி சொல்லும் பொழுது ஆர்.கே. ராகவன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் நரேந்திர மோடியை அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னதை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டு கீழ் நீதிமன்றத்திலே வழக்கை அனுமதி விட்டது. எத்தனையோ பண்ணாங்க. அதாவது நீதிமன்றம் நரேந்திர மோடி மீது முகாந்திரம் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. இது வாஜ்பாய் பற்றி பேசும்போது அவர் அதை சொல்லி இருக்கிறாரே தவிர இது வேற சில சந்தேகங்கள் எழுகின்றன. ஒரு சந்தேகமும் இல்ல இதுல. நீங்க சரியா புரிஞ்சிக்கல. புரியாதனாலதான் கேள்வி எழுகிறது. ஏன் that happened in the state, it is about prime ministers அப்படின்னு வாஜ்பாய் சொல்கிறார். அது ஒரு பிளெமிஷே இல்லைன்னு சொல்லலைங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. அப்படி சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். தர்மத்தை கடைபிடிக்கவில்லை என்று வாஜ்பாய் சொன்னார். தர்மத்தை சரியாக கடைபிடித்தார்னு யூடியூப் இருக்கு, வீடியோ பாருங்க. அவர் அப்படி சொல்லவே இல்லை. நீங்க பாருங்க. நேர்களுடைய கருத்து என்ன? பாரத் ரத்னா விருதுகளுக்கான தேர்வு நேர்களுடைய பார்வை. சரியானதுதான் என்று 35%, அரசியல் நோக்கம் கொண்டதாக இருக்கிறது என்று 59%, இதில் மாற்றம் தேவையில்லை, முறையில் மாற்றம் தேவை, தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையில் மாற்றம் தேவை என்று 6% சொல்லியிருக்கிறார்கள். மாற்றம் தேவை என்று 6%, அரசியல் நோக்கம் என்று 59%, சரியானதுதான் என்று 35% சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு எண்ணங்கள், பார்வைகள் ஒரு பக்கம். நிச்சயமாக பாரத் ரத்னா என்பது இந்த நாட்டுடைய மிக உயரிய விருது. 2 நபர்களுக்கு, நாட்டுடைய முன்னாள் பிரதமர் அதே போல சுதந்திர போராட்ட வீரருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனும்பொழுது இது பாராட்டத்தக்க ஒரு விஷயமாகவும், இது டூ லேட் என்று எதிர்கட்சிகளை சேர்ந்த சிலரும் கூட சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பாரத் ரத்னா எப்பொழுதெல்லாம் வழங்கப்பட்டதோ, வழங்கப்பட்ட பல சந்தர்ப்பங்கள்ல இது சார்ந்த சர்ச்சைகளும் விவாதங்களும் சேர்ந்து எழுந்திருக்கிறது என்றால் மிகையல்ல. இந்த முறையில் மாற்றம் தேவையா? இவையெல்லாம் நீண்ட விவாதத்தின் அடிப்படையில், ஒரு நேஷனல் கன்சென்சஸின் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பானுகோம்ஸ் அவர்களுக்கும், திரு கனகராஜ் அவர்களுக்கும், திரு கோபண்ணா அவர்களுக்கும், திரு கே.டி. ராகவன் அவர்களுக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நேயர்களே, பாராளுமன்ற கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 37 மசோதாக்களை நிறைவேற்ற திட்டத்தோடு பார்லிமெண்ட் கூடியது. ஆனால் அதில் பாதியை கூட பார்லிமெண்டால் நிறைவேற்ற முடியவில்லை. காரணம் அனைவரும் அறிந்ததுதான். ஒரு சர்ச்சை மாற்றி இன்னொரு சர்ச்சை
எதிர்க்கட்சிகளை பாராளுமன்றத்தை முடக்க வைத்தது. சாத்வி நிரஞ்சன் ஜோதி அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அதற்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையில சில நாட்கள் பாராளுமன்றம் முடங்கியது. அதற்கு பிறகு இந்த மதமாற்ற சர்ச்சைகளிலும் கருப்பு பண சர்ச்சையிலையும் பாராளுமன்றம் முடங்கியது. இதற்கு மத்தியில் சில மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நிறைவேற்ற வேண்டும் என்று அரசாங்கம் ரொம்ப முயற்சித்த மசோதாக்கள் இப்பொழுது ஆர்டினன்ஸ் ரூட்ல அவசர சட்டமாக கொண்டு வரப்படுகிறது. இவையெல்லாம் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறது நேர்களே. இவற்றையெல்லாம் ஆய்ந்தெழுத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். பாரதிய ஜனதா சார்பில் நம்முடைய தொடர்கிறார் பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன், காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு கோபண்ணா மற்றும் அரசியல் விமர்சகர் பானுகோம்ஸ் ஆகியோர் நிகழ்ச்சியில் நம்முடைய தொடர்கிறார்கள். நான் பானுகோம்ஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இருந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பார்லிமெண்ட் முடக்கம் பெரிய அளவுக்கு இருக்காது, ஏன்னா ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருக்கிறது அப்படின்னு. ஆனா ராஜ்யசபால பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடையாது. ஆனாலும் கூட அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்க முடிகிறது. 37 மசோதாக்களை லிஸ்ட் பண்ணி அதுல முக்கியமான சிலர் கூட நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கிறது. நடந்து முடிந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரை எப்படி பார்க்கிறீங்க? இது ஒரு மிகப்பெரிய அன்பார்ச்சுனேட் இதுன்னு தான் நினைக்கிறேன். இது எந்த கட்சி மாறினாலும், கட்சிகள் மாறி ஆட்சிக்கு வந்தா கூட இந்த சீன் மாத்திரம் மாறுறதே இல்லை. ஏன்னா மக்கள் நலத்திற்கு முக்கியமான பிரச்சனைகள், அதுவும் இப்ப பிஜேபி கொண்டு வரக்கூடிய இந்த பில்ஸ் விவாதத்துக்கு நீண்ட விரிவான விவாதத்துக்கு பிறகு பாஸ் பண்ணப்பட வேண்டிய பில்ஸ். ஆனா இது எல்லாம் விவாதத்துக்கே உட்படுத்தப்படாம இதை நான் ஒரு கான்ஸ்பிரன்சியா கூட இருக்குமோன்னு இப்ப சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா ஆர்டினன்ஸ் வழியில இவங்க பாஸ் பண்ண போறாங்க. முந்தைய யுபிஏ அரசாங்கமும் இதே வழியத்தான் கையாண்டது. அப்ப முழுக்க முழுக்க சபையை முடக்குனது பாஜக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வேற வழி இல்லாம அவங்க ஆர்டினன்ஸ் முறையில போறோம்னு மாதிரி காங்கிரஸ் சொன்னாங்க. ஆனா அந்த பில் எல்லாம் பாஸ் ஆச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சைகள் எல்லாம் இந்த சமயத்துலதான் வரணுமா? அப்ப இதுக்கெல்லாம் பின்னால ஒரு கான்ஸ்பிரசி இருக்கா? ஏன் தேவையில்லாம அதுவும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை நாடு முழுவதும் ஏற்படுத்தக்கூடிய கமெண்ட்ஸை மந்திரி பாஸ் பண்றாரு, ஒரு MP பாஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பேசுவது கூடாதுன்னு பிரதமர் சொல்ல வேண்டிய அளவிற்கு அது போகுது. அங்கங்கே அது தடுக்கப்படுகிறது. திரும்ப மீண்டும் வேற யாராவது பேசுறாங்க. அவ்வளவு அன்கன்ட்ரோலபிள் பார்ட்டியா பிஜேபி RSS கண்ட்ரோல்ல இருக்குன்னா RSS கண்ட்ரோலுக்கு பேர் போன ஒரு இது. அப்ப ஏன் இந்த இதெல்லாம் நடக்குதுன்னா இங்க டிஸ்கஷன் இல்லாம சபை முடக்கப்படுகிறது. அப்ப டிஸ்கஷன் இல்லாம ஆர்டினன்ஸ் மூலமா இந்த பில் பாஸ் பண்ணப்படுவதற்கு இது நடக்குதாங்கிற கேள்வி எனக்கு எழுது. இந்த ஒரு டைமிங், இந்த சர்ச்சைகள் நடந்த டைமிங், அதுவும் பார்லிமெண்ட்டுக்கு செஷன்ல இல்லாத போது இந்த சர்ச்சைகளை விட நடந்த போது நடந்த சர்ச்சைகள் அதிகம். அதனால் முடக்கங்கள் காரணமா இருந்தன. இதெல்லாம் சில கேள்விகளை எழுப்புகிறது அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க ஒரே விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு நீங்க என்ன சொன்னீங்க? பார்லிமெண்ட்டை முடக்க கூடாது, அவையுடைய மைய பகுதிக்கு போவதா, பார்லிமெண்ட்டுடைய மரபை கெடுப்பதா அப்படிங்கறது ஆட்சியில் இருந்த போது நீங்க எடுத்த லைனா இருந்திருக்கு. ஆனா ஒரு 2-3 பிரச்சனைகளை கையில வச்சுக்கிட்டு அதுவும் இன்னைக்கு அதை பத்தி இன்னைக்கு பேசக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் அறிக்கை கூட கொடுக்கல பார்லிமெண்ட் முடிஞ்ச பிறகு. ஆனா பார்லிமெண்ட் இதை பத்தி இந்த வழக்கு வேணும், இவர் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பல மசோதாக்கள், நீங்களே ஒரு நீண்ட விவாதம் தேவைப்படக்கூடியதா நினைக்கக்கூடிய மசோதாக்களை நிறைவேற்றாமல் போனதற்கு எதிர்கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் காரணமா இருந்திருக்கு. இல்ல இந்த நாடாளுமன்ற செயல்பாடுகள்ல முடக்கப்படுவது, அதாவது அவையினுடைய முற்பகுதியில முழக்கங்கள் எழுப்பி சபாநாயகர் இந்த அவையை நடத்த விடாமல் செய்கிற நிகழ்ச்சி, சபையை ஒத்திவைப்பது, இப்படி ஒரு நிகழ்வு என்பது இன்னைக்கு நேற்று ஏற்பட்டதுல கடந்த 10-15 ஆண்டுகளாக நடக்குது. அப்படி பாக்குறப்போ அதாவது இந்த மசோதாக்கள் நிறைவேறுவதில் கூட 13வது லோக்சபால 297 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 14 என்ன ஆயிடுது, அது 248 குறைந்து 15வது லோக்சபாவில் 162 குறைந்து விட்டு கடந்த ஆட்சி காலத்துல 5 ஆண்டுகள்ல 162 அது குறைந்து. அதுக்கு காரணம் அதேதான் இன்னைக்கு நடக்குது. அதுக்கு காரணம் எதிர்கட்சிகள் பாஜக அப்படின்னு நீங்க மசோதாக்கள் நிறைவேற்றதுல ரொம்ப அக்கறை கொண்ட ஒரு கட்சி தானே. நீங்க இதுக்கு அனுமதி கொடுக்கணுமா இல்லையா? இன்சூரன்ஸ் பில் பேசணுமா இல்லையா? இன்னைக்கு ஆர்டினன்ஸுக்கு நீங்க பேசியிருந்தா பார்லிமெண்ட்ல விவாதம் நடந்திருந்தா ஆர்டினன்ஸ்ல கொண்டு வருவாங்களா? இன்சூரன்ஸ் இன்னும் GST எல்லாத்துலயுமே ஒரு கருத்தொற்றுமை, எதுவும் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பக்கூடாது, எந்த டிஸ்கஷனும் கிடையாது, பிரதமர் பேசுவதே இல்லை, சபைக்கு வருவதே இல்லை. மதமாற்றம் நடக்குது, அதை தவிர எதுவும் பார்லிமெண்ட்ல பேச விட மாட்டோம். ஒரு 60-65 ஆண்டுகளாக இந்த நாட்டில் எதை கடைபிடித்து வந்தோமோ அந்த அடிப்படை லட்சியம் தத்துவங்களுக்கு, அந்த அடிப்படை தன்மைகளுக்கெல்லாம் உலை வைக்கிற வகையில சாத்வி பேசுவது என்பது
அதெல்லாம் வந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும், பிரதமர் பதில் சொல்லணும். பிரதமர் பதிலே சொல்ல மாட்டார்னா நாடாளுமன்றம் எப்படி செயல்பட முடியும்? அது விவாதத்தில் பேசினார். இது போன்ற அப்ப கூட லோக்சபா 98% வந்து பிசினஸ் டிரான்சாக்சன் பண்ணிருக்கு. ராஜ்யசபால தான் 59%. மற்றபடி பில்ஸ் பாத்தீங்கன்னா 22 பில்லுல 18 லோக்சபால பாஸ் பண்ணிருக்கு. ராஜ்யசபால 22ல 11 பாஸ் பண்ணிருக்கு. நீங்க ஹை மாரல் கிரவுண்ட் ஆளுங்கட்சியா எடுக்கிறீங்க. பார்லிமெண்ட்னா அப்படியே அமைதியா நடக்கும், எதிர்க்கட்சிகள் பிஜேபி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல ராகுல் காந்தி உள்ளிட்ட பலர் வந்து அவையோட மைய பகுதிக்கு பார்லிமெண்ட்ல போவாங்கன்னா, ஏன்னா எதிர்க்கட்சி தலைவருடைய மைக்கு துண்டிக்கப்படுகிறது. வந்து உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெரிய கலவரம் நடக்கும் போது அது எழுப்புவதற்காக ராகுல் காந்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில அந்த எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு அந்த செயலை பிஜேபி எதிர்கட்சியா இருக்கும்போது இதே காரணங்களை காட்டினா விவாதிக்க நாங்க தயாரா இருக்கோம், நம்ம வந்து பேசணும், பார்லிமெண்ட்ல கூச்சல் போடக்கூடாது, மையப்பகுதிக்கு போக கூடாது அப்படிங்கிறீங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இருங்க. இதே மக்களவையில நான் சொல்லிட்டேன் 98% மக்களவை செயல்பட்டு இருக்கு. ராஜ்யசபால தான் ராஜ்யசபால வந்து இலங்கை பிரச்சனை வருது, மீனவ பிரச்சனை வருது, பல பிரச்சனைகள் ஒவ்வொரு நாள் வரும்போது அது அவை செயல்பட முடியாம போகுது. இன்னைக்கு இந்த 2-3 மாதங்கள்ல இன்னைக்கு வந்து பாஜகவினருடைய பேச்சு வந்து கம்யூனல் ஓரியன்ட் விஷயங்கள் அவர்கள் பேசுவது வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகிறப்போ அது வந்து நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்குது, ராஜ்யசபால அதிகமாக எதிரொலிக்குது. நான் ராகவன் அவர்கள்ட்ட முதற்கட்ட பார்வையை கேட்க விரும்புகின்றேன். நிச்சயமாக அது வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த முடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்ன விஷயம், இதுக்கு எதிர்கட்சிகள் மட்டும் பொறுப்பல்ல, ஆளுங்கட்சி தான் காரணம் இந்த மாதிரியான முடக்கங்களுக்கு அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்திருக்கீங்க. இப்ப வேற மாதிரி சொல்ல போறீங்களான்னு எனக்கு தெரியல. இதை தாண்டி இன்னைக்கு சில மசோதாக்கள் நிறைவேறல. ஆர்டினன்ஸ் ரூட் காங்கிரஸ் இந்த மாதிரி முக்கியமான மசோதாக்களை பிரிஃபர் பண்ணும்போது ஒரு கருத்தொற்றுமை ஏற்படாம, ஒரு நீண்ட விவாதம் ஏற்படாம ஆர்டினன்ஸ் ரூட்டை நீங்க பிரிஃபர் பண்றது ஏன் அவசரம் காட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க. மாறா இன்னைக்கு நீண்ட விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு மசோதாவை, ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை ஆர்டினன்ஸ் ரூட்ல கொண்டு வந்திருக்கீங்கன்னா, பானுகம் சொன்னது போல சில கான்ஸ்பிரசி தியரிக்கு ஒரு இழத்தனை செய்யும். பிஜேபி சொல்லும்போது வளர்ச்சி திட்டங்கள், இந்த நாட்டில் ஒரு மாற்றம் தேவை, வளர்ச்சி திட்டங்கள் தேவை, டெவலப்மெண்ட் அஜெண்டா வச்சு நாங்க வாக்குகளை கேட்டும் மக்கள் வாக்களித்தார்கள். இப்ப எதிர்க்கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க, இந்த திட்டத்தில் இவர்கள் செயல்படுத்த துவங்கினால், ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருக்கு, இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல்ல இருக்கு, தங்க விலைகள்லாம் குறைகிறதுன்னும் போது இந்த அரசாங்கம் நல்ல பேர் எடுத்துட்டா என்ன செய்வது, வளர்ச்சி திட்டத்தினுடைய நாயகனாக மோடி வளர்ந்து உண்மையிலேயே ஆயிடுவாரோன்ற ஒரு பயம் மக்கள் மத்தியில பெரிய இன்னும் பாப்புலாரிட்டி வந்துருமோங்கிற பயத்தினால இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் எதெல்லாம் அந்த தடையா இருக்குமோ அதை கொண்டு வந்துடக்கூடாது. உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் பில், இந்த கோல் அலோகேஷன் விஷயத்துல அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க சொன்னீங்க. இப்ப பேசும்பொழுது ஏன் அவசர சட்டம், இது அவசர சட்டம் கிடையாது, பார்லிமெண்ட்ல லிஸ்ட் பண்ண சட்டம். அது பார்லிமெண்ட்ல அதை பத்தி விவாதிப்பதற்கு தயாராக இருப்பதன் காரணமாகத்தான் அதை பார்லிமெண்ட் லிஸ்ட் பண்ணோம். நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க இதே விஷயத்தை த்ரெட் பேர் எதிர்த்திருக்கீங்க, இன்சூரன்ஸ்ல அதை பத்தி நிறைய பேசிட்டோம். ஏன் அவசரப்பட்டு கொண்டு வரணும்? இது இருக்கும்போது சரி, இது அவசரப்பட்டே இல்ல. நேற்று வரைக்கும் காத்திருந்தோம், பாராளுமன்றத்தினுடைய கடைசி நாளையாவது இது போன்ற விவாதங்கள் வருமா என்று காத்திருந்தோம். வேண்டுமென்றே பாராளுமன்ற நேரங்கள் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்திருக்கும். ஆர்டினன்ஸ் வந்து இட்ஸ் நாட் பர் சி அன்கான்ஸ்டிடியூஷனல், அது மாதிரி இருக்கு. இன்னொன்னு சகோதரி சொன்னாங்க இல்ல, அதுதான் சொல்ல வரேன். நீங்க 8 பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 8(4) சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது ஆர்டினன்ஸ் வச்சு நல்லிஃபை பண்ணது ஒரு நோக்கத்துக்காக. பார்லிமெண்ட் கூட போகுது, ஆனா முதல்ல கொண்டு வராங்க. இப்ப பார்லிமெண்ட்ல நாங்க லிஸ்ட் பண்ணோம், இந்த லிஸ்ட் நேரடி முதலீட்டை அனுமதிப்பது ஒரு நோக்கத்துக்காக. பாருங்க, பார்லிமெண்ட்ல இத பத்தி விவாதம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி இந்த இன்சூரன்ஸ் பில் எல்லாம் லிஸ்ட் பண்ணுமே. நீங்க விவாதிப்ப தயாரா சதி செய்து விவாதமே நடக்கக்கூடாதுன்னு சதி செய்யும் பொழுது அதை கவுண்டர் செய்வதற்கு அரசாங்கத்திற்கு இது கிடையாது, ரைட் கிடையாது. இன்னொன்னு, இன்சூரன்ஸ் பில் சகோதரி சொல்லும் பொழுது
சொன்னாங்க இவங்க ஆர்டினன்ஸ் ஹஸ் டு பி ராட்டிஃபைட். பார்லிமெண்ட்ல திருப்பி வரும், அது மாதிரி விவாதம் வரும், பார்லிமெண்ட்ல அதை பத்தி பேசி ஆகணும். அதுக்கு சொல்லணும் அந்த பிரின்சிபல் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல செக்யூரிட்டி பில்ல ஏன் ஆர்டினன்ஸ் ரூட்ல கொண்டு வரணும்னு கேக்குறீங்க சார். இதே விளக்கத்தான் கொடுத்தாங்க, நாங்க ஃபுட் செக்யூரிட்டி பில்ல விவாதிக்கிறதுக்கு தயாரா இருக்கும், நீங்க வந்து ஒரு எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கேட்க தயாரா இருக்கும். எதிர்கட்சி கேட்க தயாரா இல்ல, பிஜேபி தயாரா இல்ல. அன்னைக்கு அந்த விளக்கம் உங்களுக்கு ஏற்படதா இல்ல, இன்னைக்கு அதே விளக்கத்தை ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. இவங்களோட நோக்கமே நீங்க வந்து கோல் அதுலயோ இல்லாட்டி இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பில்லையோ விவாதிச்சு பிரச்சனை பண்ணி அது அந்த பிளாக் ஆகி பாஸ் பண்ணாம நின்றா கூட இல்ல. இவங்க மத மாற்றம்னு பிரச்சனை இருக்கு. நான் என்ன சொல்றேன், என்ன லாஜிக் இருக்கு? ஆக்ராவில் நடக்குதுங்க, குஜராத்ல மதக்கலவரம் நடந்தா நரேந்திர மோடி முதலமைச்சர் காரணம். இது ஆக்ராவில் நடக்குது, அங்க ஆக்ரா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க, மதமாற்றம் 300 பேர் முஸ்லீம். அதுக்கு தான் சொல்ற ராகுல் காந்தி சொன்ன வார்த்தை என்ன? அப்போ ராகுல் காந்தியால் தான் அந்த பிரச்சனை பெருசாச்சு. இங்க நீங்க அகிலேஷ் யாதவ் கேட்பதற்கு ஏன் உங்களுக்கு தைரியம் இல்ல? அகிலேஷ் யாதவ் பதில் சொல்லணும், நரேந்திர மோடி பதில் சொல்லணுமா? இன்னும் அப்படியே சொன்னா கூட இப்போ சொல்ற இவங்க தான் ஷீல்டு பண்ணாங்க. அதுதான் சொல்றேன், மத்திய அரசாங்கத்துடைய ரோல். அப்ப மத்திய அரசாங்கத்துடைய அமைச்சர்கள் தலைவர்கள் தான் வக்காலத்து வாங்கினாங்க. அப்ப பதில் சொல்லணும். காப்பீட்டு துறையை பொறுத்த வரைக்கும் 2008 அன்றைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஃபாரின் அதுல டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 26% 49% முயற்சிக்கிறப்போ அன்னைக்கு யஷ்வந்த் சின்ஹா 2012 ஸ்டாண்டிங் கமிட்டி தலைவராக இருக்கப்போ இதற்கு தேவையில்லை, இது நாட்டுக்கு இப்ப தேவையில்லை, அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, எஃப்டிஐ என்பது ஃபாரின் டைரக்ட் இன்டர்ஃபியரன்ஸ் என்று அன்றைக்கு நக்வி என்ற அவருடைய செய்தி தொடர்பாளர்லாம் கடுமையாக விமர்சித்து 2008 we are waiting till 2014 கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் அந்த மசோதாவை முடக்கியவர்கள் பாஜக. இப்போ வந்து என்ன இவர்களுக்கு வந்து ஏன் அது வந்து ஆர்டினன்ஸ் ரூட்டுக்கு போறாங்க? வெயிட் பண்ணுங்க, அடுத்த 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. நாங்க 6 வருஷம் ஆர்டினன்ஸ் ரூட்டுக்கு முன்னாடி சட்டம் பார்லிமெண்ட்ல அது வைக்கப்பட்டது, அதை புரிஞ்சுக்கோங்க. இவங்க ஃபுட் செக்யூரிட்டி பில் கொண்டு வந்துட்டு அப்புறம் பார்லிமெண்ட் உள்ள வராங்க. இது அப்படி அல்ல, பார்லிமெண்ட்ல வெச்சோம் அதை நடக்க விடாம பண்றாங்க. அடுத்தது வேற ஆப்ஷன் இல்ல. சொல்லுது போல இந்த ஒரு ஃபுட் செக்யூரிட்டி, இந்த இன்சூரன்ஸ் பில்லோ இல்லாட்டி இந்த ஒரு கோல் பில்லோ, இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பில்லோ அவசர சட்டமா இந்த தருணத்துல கொண்டு வரதுக்கான ஒரு அதீத அவசியம் இருக்கிறதா? 2008 லிஸ்ட் ஆயிருக்கு, இப்ப விவாதிக்கிறதுக்கு விட்டோம் அப்படிங்கிறாங்க, நடக்கல அப்படிங்கிறாங்க. காண்ட் இட் வெயிட் ஃபார் தி நெக்ஸ்ட் செஷன்? அந்த அளவுக்கு அவசர சட்டமா கொண்டு வர அளவுக்கு ஒரு ப்ராமினன்ஸ் உள்ள ஒரு விஷயமா இல்ல ஒரு விவாதிக்கப்பட்டு கொண்டு வர வேண்டிய விஷயமா கருதுறீங்க? கண்டிப்பாக விவாதிக்கப்பட்டு கொண்டு வர வேண்டிய. ஏன்னா இந்த இன்சூரன்ஸ் பில்ல பொறுத்த அளவில் அதுல மிகப்பெரிய சர்ச்சைகள் இருக்கு, பல கேள்விகள் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி இப்ப தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை. அந்த விஷயத்துல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த அளவுக்கு உயர்த்தணுங்கிறது அவசியம் இருக்கா? எல்ஐசியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? உலக அளவில் எல்ஐசி தான் டாப்ல இருக்கு ஒரு இன்சூரன்ஸ் இதாக. அப்ப இந்தியாவை பொறுத்த அளவில் இது தேவையா? ஒரு இது நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அரசு சார்ந்த ஒரு இது அப்படிங்கும் போது அதுல வந்து பிரைவேட் செக்டர்ஸ் நீங்க பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வரும்போது அது தேவையா? அதனுடைய சாதக பாதகம் என்னங்கறது விரிவான அளவில் விவாதம் நடத்தி தான் இதை கொண்டு வரணும். இதை வந்து ஆர்டினன்ஸ்ல கொண்டு போகும்போதுதான் அது பெரிய சந்தேகங்களை எழுப்புது. ரைட். இப்ப இந்த ஆர்டினன்ஸ்ல இந்த பில்லையோ கோல் பில்லையோ ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு புஷ்ல என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? why is that the government is pushing நினைக்கிறீங்க? ஏன் இப்ப அவசர சட்டமா கொண்டு வரதுக்கான இந்த தருணத்தில் கொண்டு வரதுக்கான அவசியம் என்ன இருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப இது பண்ணணும்னு சொல்லிதான் மோடி எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வந்திருக்கிறாரு, அதுக்கான ஃபீல்ட ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இன்னும் தாமதப்படுத்த இங்க வந்து வருகிற அந்நிய முதலீடு குறையும் நினைக்கலாம். அதுக்காக எல்லாத்தையும் அட் டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் வச்சு அதுக்குள்ள பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கிற மாதிரியாக இருக்கலாம். ஆனா அதுக்காக நாம எதை கொடுத்து எதை வாங்க போகிறோம்ங்கிற கேள்விதான் முக்கியம். அதுல வந்து இந்த இன்சூரன்ஸ் பில்ல பொறுத்தளவுல எனக்கு மிகப்பெரிய கருத்து மின்சாரம் இன்னைக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடா இருக்குது. இதனால இண்டஸ்ட்ரியலைசேஷன் பாதிக்குது. இன்னைக்கு இம்போர்ட் பண்றோம் சார். நமக்கு வந்து இந்த நாட்டுல அவ்வளவு கோல் இருக்க, நிலக்கரி அப்படி இருக்கிற சுரங்கங்கள் அவ்வளவு இருக்கு. இருந்தாலும் கூட நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நிலக்கரியை. நம்ம கிட்ட இருக்கு ரிசோர்ஸ் இருக்கு. எதனால இந்த மாதிரி விஷயங்களால பாட்டில் நெக்ஸ்ட் இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கிறாங்க. இப்ப ரீஆப்ஷனுக்கு போகணும். ரீஆப்ஷனுக்கு போறது நல்லதா? நம்ம நாட்டில் இருக்கிற நிலக்கரி சுரங்கங்கள்ல இருந்து நிலக்கரி எடுத்து உடனே அதை பயன்படுத்துறதா? அதை இம்போர்ட் பண்ணுவீங்களா? இம்போர்ட் பண்ணா இம்போர்ட் பில் என்ன ஆகும்? இறக்குமதி எவ்வளவு செலவாகும்? அந்நிய செலவாகும் எவ்வளவு செலவாகும்? பல விஷயங்கள் பார்க்கணும். அதனால இப்ப ஏன் சொன்னா இப்ப இல்ல, இதைத்தான் சொல்ல வரேன். மீண்டும் நான் வலியுறுத்த வேண்டியது, நீங்க ஃபுட் பில்லுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணாதீங்க. ஆர்டினன்ஸ் கொண்டு வந்துட்டு பார்லிமெண்ட் கொண்டு வந்தாங்க. இப்ப அப்படி இல்ல,
பார்லிமெண்ட்ல லிஸ்ட் பண்ணோம், பார்லிமெண்ட் நடக்க விடாம பண்றாங்க. வேறு வழி இல்லாம இப்ப ஆர்டினன்ஸ் போனா கூட நீங்க பார்லிமெண்ட்ல ராட்டிஃபை பண்ணி வந்து ஆகணும். அதுக்கு அடுத்த பார்லிமெண்ட் செஷன் வரும்போது இது வரப்போகுது. அதனால இது காரணம் முழுக்க முழுக்க ஆர்டினன்ஸ் ரூட்ல வர வேண்டிய காரணம், இதை புஷ் பண்ணி இந்த அளவுக்கு அரசாங்கம் முடிவு செய்ததுக்கு காரணம் எதிர்க்கட்சிகள் தான். அவர்கள் வேண்டுமென்றே சபையை நடக்க விடாமல் பண்ண, அது கூட irrelevant. இது இந்த டாபிக்கே ஸ்டேட் சப்ஜெக்ட், லா அண்ட் ஆர்டர். வேண்டுமென்றே பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்றாங்கன்னா ஹோம் மினிஸ்டர் சொல்லக்கூடாதான், பிரைம் மினிஸ்டர் தான் பேசணும். அவங்களுக்கு ராகுல் காந்தி பேச்சு கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. பிரைம் மினிஸ்டர் பேச்சு கேட்கணும் ஆசைப்படுறாங்க. விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா கொள்கை அளவுல இந்த ஒரு இன்சூரன்ஸ் பில்லு நீங்களே சொன்னீங்க 2008 கொண்டு வரப்பட்ட ஒரு பில்லு. அதே போல இந்த கோல் ஆக்ஷன்லயும் பெரிய மாற்றுக்கிறது கிடையாது. என்ன பொழுது இன்னைக்கு ஆர்டினன்ஸ் ரூட்ல கொண்டு வந்து பார்லிமெண்ட் ராட்டிஃபை பண்றதுல என்ன தப்பு? இதே ரூட்டை நீங்க பலமுறை ஃபுட் செக்யூரிட்டி ஆர்டினன்ஸ் உட்பட கொண்டு வந்திருக்கீங்க. நான் இந்த ஆர்டினன்ஸ் ரூட்ன்றது இப்போ காப்பீட்டுத்துறை உடனடியாக நடக்க வேண்டிய விஷயம் இல்ல. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உடனே வந்துட போறது இல்ல. ஆகையினால they can wait ஒரு 6 மாசம். அடுத்த நாடாளுமன்ற போது எப்படி தாமதம் பண்றாங்க? நாட்டுக்கு நல்லதா 2008 இருந்து 2014 வரைக்கும் 6 ஆண்டுகள் நாங்கள் எடுத்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்ட பாஜக 6 மாசம் கூட தயங்க பொறுத்து இருக்க அவசரம். சரி, 6 மாசம் கழிச்சு பார்லிமெண்ட் சொல்லுங்க இந்த 2 பில்லையும் அவசரம் அலோ பண்றாங்களா? இல்ல அலோ பண்றாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அப்பவும் பிரச்சனை பண்ணுவாங்க. மதமாற்ற விஷயத்திலே சார் ஒரு பிரச்சனை என்ன சார்? 300 பேரை மதம் மாத்திட்டாங்க, முஸ்லீம்ல இந்துவா மாறுது, தாய் மதம் திருப்பி வச்சுட்டாங்க, பிரச்சனைன்றீங்க. ரைட், அதை பத்தி விவாதிக்கலாம். மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரலாம்னு சொல்றோம். நீங்க ரெடியாவே இல்லையா? எது உங்களுக்கு பிரச்சனையோ அதை தீர்ப்பதற்கு மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரலாம் வேணாங்கிறாங்க. இதே irrelevant issue அடுத்த பார்லிமெண்ட் செஷன்லயும் அதான் சொல்றேன். வளர்ச்சி நாயகன் மோடி மக்களால் போற்றப்படுகிறார். நிஜமாவே இது இந்த மாதிரி உருவாச்சு நம்ம தேர முடியாது. 2 சட்டமன்றம் இல்லைங்க, மோடி வந்ததுக்கு பிறகு இந்த 6 மாசத்துல பல சட்டமன்ற தேர்தல் தோல்வி இருக்காங்க. அதாவது பாஜக ஒரு விஷயத்துல ஒரு குழப்பமான நிலை எடுக்கிறது. மதம் மாறுவதற்கு அரசமைப்பு சட்டத்திலே உரிமை யாரும் மறுக்க முடியாது. மதம் மாறுவதை எதிர்க்கிறீர்களா? வலுக்கட்டாய மதமாற்றத்தை எதிர்க்கிறோம். அதற்கு இந்திய தண்டனை சட்டத்தில் தண்டிப்பதற்கு 153A காங்கிரஸ் சர்க்கார் ஒரு மாநிலத்தில் கட்டாய தடை சட்டம் கொண்டு வருது. இன்னும் கொஞ்சம் அது எஃபெக்டிவா செய்யறதுக்கு சில மாநிலங்கள்ல ட்ரைபல் பீப்புள் கிட்ட இது மாதிரி ஆசை வார்த்தை காட்டி இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்காக அந்த மாநிலத்தில் வந்திருக்கு. எல்லா மாநிலத்திலும் வரல. இந்திரா காந்தி மீனாட்சி நடக்கும் பொழுது ஒரு டிராப்ட் கொண்டு வராங்க. அகில இந்திய அளவில் மாநிலங்கள்லாம் அடாப்ட் பண்றதுக்கு கட்டாய மதமாற்ற தடை சட்டத்துக்கான டிராப்ட அன்றைய மத்திய அரசு கொண்டு வருது. இந்திரா காந்தி 2006 இமாச்சல் கவர்மெண்ட் இவங்க கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா மாநிலங்கள்ல அது வந்திருக்கலாம், இல்லன்னு சொல்ல, நிறைவேற்றப்பட்டிருக்கு. பொதுவா பாப்புலாரிட்டி கூடி இருக்குன்னு சொன்னாரு. காஷ்மீர்ல நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகள் 32.4%, 23 குறைஞ்சிது. எங்க பாப்புலாரிட்டி கூடிச்சுன்னு நாங்க சொல்லல. எங்களுக்கு 2% குறைஞ்சிருக்குன்னு சொல்றோம். 18 வாங்கணும், 16 குறைஞ்சிருக்கு. நாங்க இல்லன்னு சொல்ல, 15 குறைஞ்சிருக்கோம். அதனால இவர்களுக்கு இன்னும் லடாக் பகுதியில நாடாளுமன்ற தேர்தல் ஜெயிச்சாங்க. ஒரு அசம்பிளி கூட அங்க ஜெயிக்கல. இல்ல இப்ப இதனால நீங்க ஆட்சி போறீங்களா? இல்ல நீங்களும் வர போறது இல்ல. இந்த பார்லிமெண்ட் செஷனை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் மையமா எழுப்பின விஷயம் பிரைம் மினிஸ்டருடைய சைலன்ஸ். பிரைம் மினிஸ்டரை எதிர்கட்சிகள் ஒரு முக்கிய பிரச்சனை எழுப்பும் பொழுது, அதுவும் உறுதியா நின்று எழுப்பும் போது விளக்கம் கொடுக்கணும் கேட்கறது புதிய நிலையெல்லாம் மன்மோகன் சிங் காலத்தில் நடந்திருக்கு, வாஜ்பாய் காலத்தில் நடந்திருக்கிறது. ஆனா பிரதமர் ஒரு சிறந்த பேச்சாளராக அறியப்படுறவர். ஆனா பார்லிமெண்ட்ல அந்த அளவுக்கு டிபேட்ஸ்ல கலந்து கொண்டோ இல்லாட்டி முக்கியமான பிரச்சனைகள்ல போதிய விளக்கத்தை கொடுக்கலங்கிற ஒரு குறை இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா டிஸ்கஷனே இல்லாம ஆர்டினன்ஸ் அளவுக்கு சபை முடங்குதுங்கும் போது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் முதல்வர் பிரைம் மினிஸ்டர் அதை கையில எடுத்துட்டு அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கலாம். அவங்க டிஸ்கஷனுக்கு வரலைன்னு சொல்றாங்க. யாராவது ஒருத்தர் அதுல அரசுக்குத்தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எதிர்கட்சிகளை விட அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில பிரதமர் இந்த இதை சாட்சி சொன்னதுக்கு எப்படி அவர் சபையில ஒரு இது கொடுத்தாரோ அதே போல இதையும் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அடுத்தாப்புல சபை விவாதங்களுக்கு நகர்ந்திருக்கலாம். ஆனா
அதை விட்டுட்டு 2 பேரும் போட்டி போடுறதுலதான் எனக்கு சந்தேகமே இருக்குது. இந்த இது 2 கட்சி போன யூபிஏ அரசாங்கத்துல எப்படி 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்களோ அதே போல இப்பவும் எந்த விவாதமும் இல்லாமல் பில்கள் பாஸ் செய்யப்படுகின்றன அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு இதாத்தான். பிரதமராக இருக்கிறவர் நாடாளுமன்றத்தில் வந்து கலந்துகிட்டு விவாதத்தை வந்து கூடுதலாக செழுமைப்படுத்துவதற்கு தன் பங்கை ஆற்றணும். அவர் ஒன்றும் பேச தெரியாதவர் இல்ல, நல்ல பேச்சாளர், சொற்பொழிவாளர், மேடையில் நாம் பார்க்கிறோம். அதே சொற்பொழிவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்க வழங்குங்கன்னு தான் கேட்டுக்கிறோம். இந்த விமர்சனம் டாக்டர் மன்மோகன் சிங் மீது எவ்வளவு முறை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது நீங்க மறுத்திட முடியாது, மறந்துட முடியாது. இந்த தருணத்தில் நிறைவு செய்தாங்க. இயல்பாகவே பேசாதவர் இந்த பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த பார்லிமெண்ட் செஷனை பொறுத்த வரைக்கும் வருத்தப்பட வேண்டிய சில விஷயங்கள் நடக்கவே செய்திருக்கின்றன, வருத்தத்துக்குரிய விஷயங்கள் நடக்கவே செய்திருக்கின்றன. போதிய அளவுக்கு பார்லிமெண்ட் எதை செய்ய திட்டமிட்டதோ அதை செய்யவில்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். இது ஒரு ஆட்சி மாறினாலும் ஆட்சி மாறாத பல அம்சங்கள் இருக்கின்றன. வரக்கூடிய கூட்டத்தொடர்கள்ல இந்த பிரச்சனைகள் நீங்களும் பார்லிமெண்ட் தன்னுடைய பணியை செய்யணும், விவாதிக்கணும், கூச்சல் போடக்கூடாது, மக்களுக்காக பேசணும், மக்களுடைய பணத்தை வீணடிக்க கூடாது என்பதுதான் நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. வரக்கூடிய கூட்டத்தொடராவது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் என்று நம்புவோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கே சி ராகவன், திரு கோபண்ணா, திரு பாலுகோம்ஸ் அவர்களுக்கு நன்றி. பார்த்த நேர்களுக்கும் நன்றி. நண்பர்களே, வணக்கம்.